ரிஷபம் ராசிக்காரர்களே, நிதானமா கேளுங்க. இந்த செவ்வாய் பெயர்ச்சி சாதாரண பெயர்ச்சி கிடையாது. உங்க வாழ்க்கையோட டைரக்ஷனை மாற்றப் போகிற பெயர்ச்சி. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன். இந்த பெயர்ச்சி உங்களுக்கு அதிர்ச்சி பிளஸ் முன்னேற்றம் ரெண்டையும் சேர்த்து தரும். செவ்வாய் பெயர்ச்சி எப்போது? இந்த செவ்வாய் பகவான் 2026 ஜனவரி 17 முதல் அடுத்த சுமார் 45 நாட்கள் ஒரு முக்கியமான ராசியில் பயணம் பண்ண போறார். செவ்வாய் என்றாலே என்ன? ரத்தம், வேகம், கோபம், தைரியம், சண்டை, தீர்மானம். இந்த 6 விஷயமும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்படி வேலை செய்துன்னு தான் இப்ப பார்க்க போறோம். பெல். ரிஷபம் ராசி உங்களோட அடிப்படை குணம். ரிஷபம் ராசிக்காரர்கள்னா அமைதியா இருப்பீங்க, யாருக்கும் தொந்தரவு பண்ண மாட்டீங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தள்ளுனா திரும்ப தள்ளுறதில்ல, இடிச்சிடுவீங்க. இது உங்க நேச்சர். இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்க உள்ளுக்குள்ள இருந்த அடக்கி வைத்த கோபத்தை வெளியில கொண்டு வர போறது. வார்னிங். ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த 45 நாட்கள் தேவையில்லாத சண்டை, ஈகோ கிளாஷ், ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், ஃபேமிலி ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் எளிதா வெடிக்கும். ஏன்னா செவ்வாய் உங்களை ரியாக்ஷன் மோடுக்கு கொண்டு போகுது. வேலை, கெரியர் என்ன நடக்கும்? இங்கதான் ஃபர்ஸ்ட் ஷாக். இப்போ இருக்கிற வேலை பிடிக்காமலேயே போய்கிட்டு இருக்கும். மனசுக்குள்ள இதை விட்டா என்னன்னு தோணும். மேலதிகாரி மேல கோபம் வரும். இதெல்லாம் செவ்வாய் எஃபெக்ட். ஆனா கேளுங்க, இந்த கோபம்தான் உங்களை அடுத்த லெவலுக்கு தூக்கும். பல ரிஷபம் ராசிக்காரர்கள் ஜாப் சேஞ்ச் டிசிஷன் எடுப்பீங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க, சைடு இன்கம் ஐடியாஸ் வரும். இந்த யோசனையெல்லாம் வெறும் யோசனை கிடையாது, இது விதி கொடுக்கிற சிக்னல். ஜாப் சேஞ்ச், எஸ் ஆர் நோ? நான் பிளண்டா சொல்றேன், இந்த பெயர்ச்சியில் அவசரமா ரிசைன் பண்ணாதீங்க. ஆனா பேக்கப் பிளான் இல்லாம இருக்காதீங்க. இந்த 45 நாட்களில் ரெஸ்யூம் அப்டேட் பண்றது, இன்டர்வியூ கால்ஸ் வர்றது, ஓல்டு கான்டாக்ட்ஸை ரிவைவ் பண்றது இதெல்லாம் நடக்கும். பணம். ரிஷபம் ராசி இஸ் ஈக்குவல் டு பணம் முக்கியம். இந்த செவ்வாய் பெயர்ச்சி சடன் எக்ஸ்பென்சஸ், வெஹிக்கிள் ரிப்பேர், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வரும். ஆனா அதே நேரத்துல அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் கூட வரும். பெண்டிங் அமௌண்ட் ரிலீஸ், கமிஷன், ஓல்டு லோன் ரிட்டர்ன், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் கேஷ். வாகனம். செவ்வாய் இஸ் ஈக்குவல் டு வேகம். இந்த காலத்துல வார்னிங். பைக் ரைடர்ஸ் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல், கார் டிரைவிங் ஸ்பீட் கண்ட்ரோல், ஆங்கர் வைல் டிரைவிங் ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட். ஒரு செகண்ட் கோபம் பெரிய பிரச்சனையாகலாம். லவ் லைஃப் சென்சிட்டிவ் ஏரியா. இங்கதான் ரிஷபம் ராசிக்காரர்கள் அதிகம் பாதிக்கப்படுவீங்க. அன்மேரிட். சடன் அட்ராக்ஷன், ஃபாஸ்ட் பாண்டிங், பிசிக்கல் அட்ராக்ஷன். இது லவ்வா இன்ஃபாச்சுவேஷனா? டைம் தான் சொல்லும். இந்த பெயர்ச்சியில் டிசிஷன் எடுக்காதீங்க. மேரிட். ஸ்பௌஸோட ஆர்குமெண்ட்ஸ், ஈகோ கிளாஷ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பேசாம இருந்தா பிரச்சனை பெருசாகும், பேசினா சால்வ் ஆகும். ஃபேமிலி இஷ்யூஸ். இந்த பெயர்ச்சியில் அப்பா அம்மா ஹெல்த், ப்ராப்பர்ட்டி டிஸ்கஷன், சிப்ளிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வரும். அமைதியா ஹேண்டில் பண்ணினா இது பெர்மனன்ட் ப்ராப்ளம் ஆகாது. மென்டல் ஸ்டேட். ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்க வெளியே காட்ட மாட்டீங்க. ஆனா இன்னர் பிரஷர், தூக்கம் குறையும், ஓவர் திங்கிங் இதெல்லாம் இருக்கும். மெடிடேஷன், ஏர்லி மார்னிங் வாக், ஆல்கஹால் அவாய்ட் முக்கியம். இந்த பெயர்ச்சியில் செவ்வாய் பகவான சமாதானப்படுத்தினா பாதி பிரச்சனை தீரும். செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு, ராகு காலம் அவாய்ட். ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்கள உடைக்க வரல, உங்கள அழிக்க வரல, உங்கள தைரியமா மாற்ற வருது, உங்க வாழ்க்கைய நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு புஷ் பண்ண வருது. ஆனா கோபம் உங்க கட்டுப்பாட்டுல இருந்தா இந்த பெயர்ச்சி கோல்டு. கெரியர். உண்மையான திருப்பம் இங்கதான். ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்க எல்லாருமே ஒரே மாதிரி இல்ல. ஆனா ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு. நம்ம உழைப்பு சரியா மதிக்கப்படல, என்னால இதுக்கு மேல நல்லா செய்ய முடியும். இந்த ஃபீலிங் இந்த செவ்வாய் பெயர்ச்சியில பெருசா வெடிக்கும். பிரைவேட் ஜாப் பண்றவங்களுக்கு இந்த 45 நாட்களில் மேலை அதிகாரியோட கிளாஷ், ஒர்க்லோட் அதிகம், கிரெடிட் வேற ஒருத்தருக்கு போகுது. இதெல்லாம் நடக்கும். ஆனா கேளுங்க, இதுதான் உங்க டர்னிங் பாயிண்ட். பல ரிஷபம் ராசிக்காரர்கள் வேற கம்பெனியில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க, சேலரி நெகோசியேஷன் பண்ணுவீங்க, ரோல் அப்கிரேட் கிடைக்கும். February end, March beginning
நல்ல நியூஸ் வரும். கவர்மெண்ட் ஆர் கான்ட்ராக்ட் ஜாப், டிரான்ஸ்ஃபர் டாக்ஸ், டிபார்ட்மெண்ட் சேஞ்ச், ஒர்க் பிரஷர் இருக்கும். ஆரம்பத்துல மனசுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா 2-3 மாதத்துல இது நல்லதுதான்னு புரியும். பிசினஸ், ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பெரிய சான்ஸ். இப்போ கவனமா கேளுங்க. இந்த செவ்வாய் பெயர்ச்சி பிசினஸ் மைண்ட் செட்டை தூண்டும். நீங்க ஷாப் வச்சிருந்தாலும், ஆன்லைன் பிசினஸ் பண்ணினாலும், கமிஷன் ஆர் புரோக்கரேஜ் வேலை செய்தாலும் ஒரு அக்ரெசிவ் டிசிஷன் எடுப்பீங்க. வார்னிங்: பார்ட்னரோட ஈகோ கிளாஷ், வெர்பல் அக்ரிமெண்ட், ஆங்கிரி டிசிஷன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம், கிளாரிட்டி, பேஷன்ஸ் இதுதான் கீ. பணம் பணம் வரும், ஆனா நிதானமா. ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த பெயர்ச்சியில் வென் பெண்டிங் மணி ரிலீஸ், ஓல்டு கஸ்டமர் பேமெண்ட், லோன் அப்ரூவல் சான்ஸ் இருக்கும். ஆனா எக்ஸ் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட் இம்பல்சிவ் ட்ரேடிங், ஃப்ரெண்டுக்கு பெரிய அமௌண்ட் லெண்டிங் இதெல்லாம் வேண்டாம். செவ்வாய் காலத்துல பணத்தை விட புத்தி முக்கியம். லவ் லைஃப், உணர்ச்சி வெடிப்பு. இந்த இடத்துல ரிஷபம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் இழப்பீங்க. லவ் லைஃப், அன்மேரிட், சடன் அட்ராக்ஷன், ஃபாஸ்ட் பாண்டிங், பிசிக்கல் அட்ராக்ஷன். இது லவ்வா இன்ஃபாச்சுவேஷனா? டைம் தான் சொல்லும். இந்த பெயர்ச்சியில் டிசிஷன் எடுக்காதீங்க. மேரிட், ஸ்பவுஸ் உங்களை புரிஞ்சுக்கலன்னு தோணும். என்னையே நான் அலோன் ஃபீல் பண்றேன். இது டெம்பரரி ஃபேஸ். பேசுங்க, ஈகோ விடுங்க, சைலன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. சில்ட்ரன் ஆர் பிரெக்னன்சி, சில்ட்ரன் எஜுகேஷன் பிரஷர், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், பேரண்ட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். குழந்தைகளுக்கு கோபம் காட்டாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பிரெக்னன்சி பிளான் பண்றவங்களுக்கு டாக்டர் அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்க, ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஹெல்த் முக்கியமான பகுதி. ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் வார்னிங்: பிபி, சுகர் ஃப்ளக்சுவேஷன், நெக் பெயின், த்ரோட் இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பிருக்கு. லேட் நைட், ஆயிலி ஃபுட், ஆல்கஹால் இவை குறைங்க. ஆக்சிடென்ட் ஆர் இன்ஜுரி வார்னிங். மீண்டும் சொல்றேன், ஹேஸ்ட், ஸ்பீட், ஆங்கர் இவை மூன்றும் சேரும்போது ஆக்சிடென்ட் சான்ஸ் அதிகம். 2 வீலர் ரைடர்ஸ் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல். ராட் சாந்தி, செவ்வாய்க்கிழமை முருகன் கோவில். வீட்டுல செய்ய வேண்டியது: கோபத்துல பேசின வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேளுங்க. பேரண்ட்ஸுக்கு மரியாதை. இண்டிகேட் செவ்வாய் இமீடியட்லி சாஃப்டன் ஆகும். ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களை அடக்க வரல, உங்களை அடையாளம் காண வருது. நான் யார்? என்னால என்ன முடியும்? இந்த கேள்விக்கு ஆன்சர் கிடைக்கிற காலம் இது. நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணினா இந்த 45 நாட்கள் உங்க வாழ்க்கையோட ஃபவுண்டேஷன் பீரியட். கண்ட்ரோல் இல்லன்னா சேம் எனர்ஜி ப்ராப்ளமா மாறும்.